அன்புடன் மகா நேயர்களுக்கு வணக்கம். நீண்ட நாளாக வீடியோ போடாமல் விட்டேன், மன்னிக்கவும். இனிமே தொடர்ச்சியாக வீடியோ வரும். இன்னைக்கு நம்ம ராமதாஸ் அவர்களுடைய அந்த ப்ரெஸ் மீட் குறித்து தான் பேச போகிறோம். வியாழக்கிழமை நான் ப்ரெஸ் மீட் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த வகையில் இந்த வியாழக்கிழமையும் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காரு. அதில் நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு. நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் தொடர்பாக பேசியிருப்பாங்க. ஆனால் என்ன பண்ணால் இந்த பிரச்சனை முடிவுக்கு வரும், என்ன இதுக்குள்ள இவங்களுக்குள்ள என்ன பிரச்சனையாக இருக்கு அப்படின்றத சுருக்கமாக இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். தருமபுரியில் யார் நிற்கிறது? நான் 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 ராமதாஸ் அவர்களுக்கும் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் ஆன பிரச்சனை நீண்ட நாளா போயிட்டு இருக்கு. இந்த பிரஸ் மீட் வச்சு வெளி உலகத்துக்கு ரொம்ப அப்பட்டமாக தெரிய வந்தது. கிட்டத்தட்ட ஒரு மாத காலமாக தெரிய வந்திருக்கு. அதுக்கு முன்பாகவே அவங்க பாண்டிச்சேரியில் கூட்டின பொதுக்குழு, அதன் பிறகாக மாநாடு, அங்க நடக்காது கண்ணு நடக்காது ராஜா அப்படின்னு சொன்னதா இருக்கட்டும், அப்புறம் பொதுக்குழு நீங்க பார்த்துருப்பீங்க அந்த மைக்கு போட்ட இஷ்யூ, இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா மக்களுக்கு தெரிய வந்துகிட்டே இருந்தது. ஏதோ உள்ள புகஞ்சிக்கிட்டே இருக்கு போல அப்படின்னு தெரிய வந்தது. அதன் பிறகாக பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் மீட் வச்சு அவங்க ராமதாஸ் அவர்களே ஓப்பனாக சொல்லிட்டாரு, பதவி கொடுத்ததே தப்பு அப்படி இப்படின்னு நிறைய பேசிட்டாரு. இன்னைக்குமே அதே போன்ற நிறைய வார்த்தைகள் பேசியிருக்காரு. போன வாரம் வியாழக்கிழமை ப்ரெஸ் மீட் கொடுக்க இருந்த ராமதாஸ் அவர்களை தடுத்து நிறுத்தியிருந்தாங்க குருமூர்த்தி அவர்களும் சையத் துரைசாமி அவர்களும். அவங்க போய் மீட் பண்ணி அதை சமரசம்லாம் பேச போனாங்க. அப்புறம் அன்புமணி பின்னாடியே போயிருந்தாரு, அவங்களும் சமரசம் பேச போயிருந்தாங்க. அதனால போன வாரம் இந்த பிரஸ் மீட் ஆனது வெளியே வராமல் இருந்தது. இந்த வியாழக்கிழமை பிரஸ் மீட் ஆனது வெளியே வந்திருக்கு. சமரச பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்திருக்கு அப்படின்னு ராமதாஸ் அவர்களே சொல்லியிருக்காரு. குருமூர்த்தி அவர்கள் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய நண்பர், நீண்ட நாள் நண்பர், அதனால நான் அவர் மீட் பண்ண போறேன் நட்பு ரீதியா அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனா ராமதாஸ் அவர்கள் இன்னைக்கு பிரஸ் மீட்ல ஓப்பனா உடைச்சிட்டாரு. அவங்க இங்க பேச்சுவார்த்தை பண்ணாங்க, அப்புறம் என்ன சென்னை வர சொன்னாங்க, நானும் போய் அங்கே பேச்சுவார்த்தை பண்ணோம். ஆனா எதுவுமே ஒரு முடிவுக்கு வரல, இந்த பிரச்சனை நீண்டு கொண்டே இருக்கு அப்படின்றத ராமதாஸ் அவர்கள் இன்னைக்கு பிரஸ் மீட்ல சொல்லியிருக்காரு. இந்த பொதுக்குழு கூட்டுறது யாருக்கு அதிகாரம், இது தொடர்பாக ராமதாஸ் அவர்கள் தெரிவிக்கும் போது என்ன சொல்றாருன்னா, நேற்று கூட வழக்கறிஞர் பாலு அவர்களை நீக்கியிருந்தாங்க ராமதாஸ் அவர்கள். அது தொடர்பாக கூட கேட்கும் பொழுது எனக்கு தான் அதிகாரம் இருக்கு. ஏன் அப்படின்னா பொதுக்குழுவால தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர், பொதுக்குழு கூட்டி இப்போ தலைவர் தேர்ந்தெடுத்து 3 ஆண்டுகள் ஆகி போச்சு. அதனால அந்த அதிகாரம் அவங்க கை விட்டு போயிடுச்சு, அதாவது அன்புமணி கை விட்டு போயிடுச்சு. இனிமே அதிகாரம் என்கிட்ட தான் அப்படின்னு அவர் சொல்றாரு. அதற்கு இவங்க தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு திரும்ப சரி ராமதாஸ் அவர்கள் சொல்ற அந்த கூற்று சரியாகவே இருக்கட்டுமே, திரும்ப பொதுக்குழு கூட்டக்கூடிய அந்த வல்லமை யாருக்கிட்ட இருக்கு, தொண்டர்கள் யார் பக்கம் இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கான நிலையில அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பக்கம் தான் இருக்காங்க. ஏன் நான் இதை அப்படி சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதற்கு முன்பாக மாவட்ட செயலாளர் கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ராமதாஸ் அவர்கள் தைலாபுரத்தில் ஒரு கூட்டத்தை கூட்டினாரு. அங்க ஒட்டுமொத்தமாகவே மொத்தம் 7-8 மாவட்ட செயலாளர் தான் போயிருந்தாங்க. மற்ற மாவட்ட செயலாளர்கள் போல. இதுல நமக்கு தெரியக்கூடிய விஷயமாக என்ன இருக்கு அப்படின்னா, இன்னைக்கு பொதுக்குழு கூட்டினா கூட அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பக்கம் தான் 90% 95% பொதுக்குழு உறுப்பினர்கள் ஆதரவு இருக்கும். மற்றபடி ஒரு 5% 10% ராமதாஸ் அவர்கள் பக்கம் இருக்கலாம். அதனால அந்த பதவி காலம் முடிஞ்சிடுச்சு அப்படின்ற அந்த கூற்று படி பார்த்தா கூட திரும்ப அந்த பொதுக்குழு கூட்டக்கூடிய வல்லமையானது இப்பொழுது அன்புமணி ராமதாஸ் பக்கம் தான் இருக்கு. ராமதாஸ் அவர்களுக்கு பிரச்சனை தலைவர் பதவி கிடையாது. ஏன்னா என்ன சொல்றாரு அப்படின்னா, இன்னும் 1 ஆண்டுகள் வெயிட் பண்ணுங்க, நானே உங்ககிட்ட அந்த தலைவர் பதவி கொடுத்துறேன், அதுக்கப்புறம் நீங்க தானே பார்த்துக்க போறீங்க கட்சியை, ஏன் அப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ தலைவர் பதவி அப்படின்றது பிரச்சனை கிடையாது. சரி, கூட்டணி பிரச்சனையா இருக்குமோ, சரியான கூட்டணி அமைக்கணும் அப்படின்ற முனைப்புல ராமதாஸ் அவர்கள் இப்படி செயல்படுறாரா அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுவுமே கிடையாது. ஏன் என்ன காரணம் அப்படின்னு சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, 2024 பிஜேபி ஏடிஎம்கே 2 அலைன்ஸா நின்னாங்க, தனித்தனியா நின்னாங்க. அப்பொழுது யார் கூட போனா பெனிஃபிட் அப்படின்ற மாதிரியான ஒரு கணக்கு இருக்கும். ஆனா இன்னைக்கு அதிமுக பாஜக எல்லாம் ஒரே கூட்டணியில் இருக்கும் பொழுது பாமகவுக்கு வேற ஆப்ஷனே கிடையாது. திமுக ஒரு ஆப்ஷனா இருக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. என்ன காரணம்னா, அங்க ஆல்ரெடியே ரொம்ப வெளியிறாங்க. ஒரு சீட்டு கொஞ்சம் இவங்க கேட்கலாம், ஒரு சீட்டு கொஞ்சம் அவங்க கேட்கலாம் அப்படின்றதே ரொம்ப தடுமாற்றமா இருக்கு. யாருக்கு என்ன பண்ண போறாங்க அப்படின்றதே ரொம்ப குழப்பமா இருக்கு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, நாம் தமிழர் அவங்க தனிச்சு தான் நிற்க போறாங்க. அவங்க கூட பாமக போறதுக்கான எந்த விதமான வாய்ப்புகளும் கிடையாது. இன்னொரு பக்கம் டிவிகே இப்போ முளைச்ச கட்சி. ஆனா ராமதாஸ் அவர்களுடைய அனுபவம் என்ன, பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அனுபவம் என்ன, கண்டிப்பாக டிவிகே கூட அவங்க போவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு அப்படின்றத நான் பாக்குறேன். இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இருக்க ஒரே ஆப்ஷன் என்னன்னா, அவங்க தனித்து நிற்கணும். தனித்து நின்னா அந்த கட்சி அதர பாதாளத்துக்கு போவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கு. அவங்களுக்கு பாசிட்டிவான ஒரே வாய்ப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதிமுக பாஜக கூட்டணிக்கு போறது மட்டும்தான். ஸோ கூட்டணி போறது தான் பிரச்சனை அப்படின்றது இன்னைக்கு ஒரு காரணமாகவே சொல்ல முடியாது. ஏன்னா அதிமுகவும் பாஜகவும் ஒரே கூட்டணியில தான் இருக்காங்க அப்படின்னும் பொழுது கூட்டணி ராமதாஸ் அவர்கள்
தலைவராக இருந்தாலும் அதே கூட்டணி தான் அமைப்பாரு, அன்புமணி தலைவராக இருந்தாலும் அதே கூட்டணி தான் அமைக்க போறாரு. அதனால கூட்டணி வந்து இப்பொழுது பிரச்சனையாக இல்லை. இன்னொரு வரலாற்று நம்ம பார்க்கும்பொழுது முன்னாடி பிரஸ் மீட்ல கூட ராமதாஸ் அவர்கள் சொல்லியிருந்தாரு, திடீர்னு பார்த்தா பாரத் மாதா கி ஜெயன்றாங்க வீட்டு முன்னாடி, இதெல்லாம் என்னது அப்படின்றார். இன்னைக்குதான் பாரத் மாதா கி ஜெயன்னு சொன்னாங்களா? ஏன் 24 மட்டும்தான் பாமக பாஜகவோட கூட்டணி வச்சுதா? 98 பாஜகவோடு பாமக கூட்டணி வச்சுது. அன்னைக்கு அந்த கட்சிக்கு வந்து, அதாவது பாடல் மேல் கட்சிக்கு ஒரு மத்திய அமைச்சர் பதவியானது கிடைக்குது. தலித் எழில்மலை, சிதம்பரம் தொகுதியிலிருந்து வெற்றி பெற்ற தலித் எழில்மலைக்கு மத்திய அமைச்சர் பதவியானது கிடைக்குது. யார் கொடுத்தா? என்டிஏ. யார் அன்னைக்கு பிரதமர்? வாஜ்பாய். ஸோ இன்னைக்கு தான் ஏதோ 24 தான் அன்புமணி போய் புதுசாக பாஜக கூட கூட்டணி வச்சுட்டாரு அப்படின்ற மாதிரி ராமதாஸ் அவர்கள் சொல்றாங்க. ஆனா அப்படி கிடையாது. 98 வந்து அவங்க முதல் முறையாக கூட்டணி வச்சுட்டாங்க. அந்த அமைச்சரவையில் அவங்க பங்கு பெற்றாங்க. ஸோ இது ஒரு பிரச்சனையாக இன்னைக்கு ராமதாஸ் அவர்கள் சொல்றாரு. அது ஏற்புடையதாக இருக்கிற மாதிரி தெரியல. சில முரண்கள் வந்து அதில் இருக்கு அப்படின்றத நான் இங்க காட்ட விரும்புறேன். ராமதாஸ் அவர்கள் சொல்லக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு நான் பாக்குறேன்னா, 2024 பாஜக வெற்றி பெறக்கூடிய கூட்டணியாக இல்லை, அதனால அங்க போவேனா அப்படின்றதான் அவருடைய பார்வையா இருந்திருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். பாஜக அது வந்து இந்த வடநாட்டு கட்சி, ஸோ இந்த இந்துத்துவ கட்சி அப்படின்ற காரணத்துக்காக அங்க போகக்கூடாது அப்படின்னு ராமதாஸ் சொல்லி இருக்குவதற்கான வாய்ப்புகள் கிடையாது. ஏன்னா 98 அவங்க ராமதாஸ் அவர்கள் தலைவராக பீக்ல இருந்தபோதே அவர் கூட்டணி வச்சுட்டார். ஸோ 24 வந்து அப்படியான வாய்ப்புகள் ஏற்பட்டிருக்க கண்டிப்பாக வாய்ப்பு இல்லை. மேபி அவங்க என்ன நினைச்சிருக்கலாம் ராமதாஸ் அவர்கள் அப்படின்னா, வெற்றி பெறக்கூடிய கூட்டணிக்கு நம்ம போகலாம், அது அதிமுக கூட்டணியாக இருந்திருக்கும், ஸோ எங்க போனா வெற்றி ஏற்படும் அப்படின்றத இவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனையா ஏற்பட்டிருக்குமே தவிர்த்து, பாஜக அதாவது தமிழ்நாட்டில் ஒரு பார்வை இருக்குல்ல பாஜக மேல, இந்துத்துவ அமைப்பு அது இதுன்னு, அந்த பார்வையோடு இவங்க வந்து பாஜகவை அணுகியிருக்க, ஒரு கூட்டணியை அணுகியிருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதனால கூட்டணி இன்னைக்கு வந்து ஒரு பிரச்சனையா இருக்க போறது இல்லை. ஏன்னா அதிமுக பாஜக ரெண்டும் ஒரே கூட்டணியில தான் இருக்காங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா தலைவரும் ஒரு பிரச்சனை கிடையாது. ஏன்னா 26க்கு அப்புறம் நான் தான் தலைவர் அப்படின்னு வந்து சொல்ல மாட்டேன், அன்புமணியும் வந்து வச்சுக்கிட்டோம், அவரு தான் இனிமே எல்லாம் பண்ண போறாரு, ஸோ ஓராண்டுகள் வந்து நான் இருந்துக்கிறேன் அப்படின்னு வந்து ராமதாஸ் அவர்கள் சொல்றாரு. கூட்டணியாகவும் சரி, கட்சி தலைமையிலையும் சரி, எந்த பிரச்சனையும் இருக்கிற மாதிரி தெரியல. இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ஈகோ, நீ பெரியவனா நான் பெரியவனா, நான் ஆரம்பிச்ச கட்சி, நான் வந்து இவ்வளவு நாள் வந்து நடத்தியிருக்கேன், அவர் ஒரு பக்கம், நான் தான் இனிமேல் நடத்த போறேன் அப்படின்னு அவரு. ஸோ இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஈகோ தான் இங்க பிரச்சனையா இருக்கே தவிர்த்து, மற்றபடி கூட்டணியோ தலைவர் பதவியோ அதெல்லாம் வேற எதுவுமே பிரச்சனையாக இல்லாத மாதிரி தான் வந்து தெரியக்கூடிய விஷயமாக இருக்கு. இதுல யாராவது ஒரு ஆள் இறங்கி வந்தாங்கன்னா இந்த பிரச்சனை வந்து முடிஞ்சிடும். மற்றபடி கூட்டணியோ அது எதுவுமே பிரச்சனை கிடையாது. இப்போதைக்கு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் செயல் தலைவராகவே நான் நீடிக்கிறேன் அல்லது தொண்டனாவே நான் நீடிக்கிறேன், நீங்க பாத்துக்கங்க அப்படின்னு இந்த ஒரு வருஷத்தை விட்டு கொடுத்தாரு அப்படின்னா இந்த பிரச்சனையே இப்பொழுதைக்கு முடிவுக்கு வரும் அப்படின்றதான் நான் பார்க்கக்கூடிய, நிறைய பேர் சொல்லக்கூடிய விஷயமாகவும் இருக்கு. ஒரு ஆளை காலி பண்ணா இந்த பிரச்சனையானது இப்பொழுது முடிவுக்கு வரும். யாரா அது அப்படின்னு நீங்க கேட்குறீங்களா? ஈகோ தான் அந்த ஒரு ஆள். அவனை காலி பண்ணீங்கன்னா இப்பொழுது பாட்டாளி மக்கள் கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய இந்த முரண்கள், இந்த பிரச்சனைகள், இந்த பிரஸ் மீட்டு, இந்த கலேபரம் எல்லாமே வந்து ஒரு முடிவுக்கு வந்துடும். இதெல்லாம் நடக்காது தம்பி, நடக்காது கண்ணு. உங்களுடைய பார்வை என்ன? வேற ஏதாவது உங்களுக்கு மாற்று கருத்து இருந்தா அதை கூட கீழே கமெண்ட்ல தெரிவிங்க. ரொம்ப நன்றி.